அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேவல் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் கோஸ்ட் கார்ட்ல இருந்து இந்த எக்ஸசைஸ் பத்தி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன ஷிப்ஸ்லாம் வந்து நேவி சைடில் இருந்தோம், எப்போ இந்தியன் கோஸ்ட் கார்ட் சைடு லான்ச் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஷிப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வெக்கர். அப்போ என்னென்ன டைப் ஆஃப் வெசல்ஸ் இருக்கு யாருக்கா தெரியும்? ஆன்டி சப்மரைன் அது, அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் வரும் ஜிபி, அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல், அதுக்கப்புறம் சர்வைலன்ஸ்க்காக இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த இதுல வரிசையா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல வந்துட்டு வரும். அதை பத்தி தான் வந்து பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் இக்ஷாக் அப்படின்ற ஒரு வெசல் பத்தி. அது என்ன ஐஎன்எஸ் இக்ஷாக்? இக்ஷாக்ன்ற அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கைடு அப்படின்னு அர்த்தம். இந்த ஐஎன்எஸ் இக்ஷாக் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் வெசல் அப்படின்னு பாருங்க. சர்வே வெசல் லார்ஜ், அதாவது சர்வே வெசல்லே வந்து ஸ்மால் லார்ஜ் இந்த மாதிரி இருக்கு சார். இது சர்வே வெசல்ல பெரிய டைப்பா இருக்கக்கூடிய வெசல். இது எத்தனாவது வெசல் அப்படின்னு பார்த்தோம்னா 3வது. இதுக்கு முன்னாடி 2 வெசல் வந்துட்டு ரொம்ப முன்னாடியே வந்து லான்ச் பண்ணியாங்க. ஓகே, இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2025ல நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை யார் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் நேவி கொச்சியில வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. கமிஷன் பண்றது அப்படின்னா இதை வந்து அந்த இடத்துல லான்ச் பண்ணுவாங்க. ரெடி பண்றது வந்து ஒரு இடத்துல இருக்கும், இல்லை அப்படின்னா ரெடி பண்றதும் கமிஷன் பண்றதும் ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கவும் சான்சஸ். இது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஓஷனோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. ஹைட்ரோகிராஃபிக் சர்வேனா என்ன அப்படின்னா இருக்க என்விரான்மெண்ட்டை வந்து அந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சர்வே இருக்கிறதா ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. அந்த இதுல எல்லாம் ஸ்பெஷலா இருக்கதா என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்ஆர். அப்ப இது மட்டும் தான் இதோட பர்பஸா அப்படின்னு கேட்டா இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா டிசாஸ்டர் ரிலீஃப். ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா அங்க ஒரு கப்பலுக்கோ இல்லை வந்துட்டு யாரோ மக்களோ யாரோ மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்கும் இந்த எக்ஸாக்ன்ற கப்பல் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது போக என்ன அப்படின்னா மெடிக்கல் சப்போர்ட். நடுக்கடல்ல இருக்காங்க, யாரோ ஒரு கப்பலுக்கு வந்துட்டு மெடிக்கல் சப்போர்ட் வந்து ஏதோ தேவைப்படுது, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வேற ஏதாவது இருக்கும், அந்த இதை வந்து இந்த எக்ஸா கப்பல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஐஎன்எஸ். ஐஎன்எஸ்ன்றது ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்கல. இந்தியன் நேவல் ஷிப் தான் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட சர்வே வெசல் லான்ச். எதுக்காக அப்படின்னா உமன் அகாமடேஷனுக்காக. அதாவது இப்போ நார்மலா எல்லா கப்பல்லையும் அந்த உமன் அகாமடேஷன், அதாவது உமன்ஸ் இருக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா இதெல்லாம் மிக கப்பல் எந்த எந்த டைப்ல அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்விஎல். எஸ்விஎல் ஃபுல் ஃபார்ம் சர்வே வெசல் லான்ச். அந்த டைப்ல உமன் அகாமடேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் நம்ம இதுல பார்த்துருக்க கண்டென்ட்ஸ். இப்போ அடுத்த கண்டென்ட் போகலாமா? அடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் 2 என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பேரு சந்தியாக், ஐஎன்எஸ் சந்தியாக் அப்படின்னு பேருனா ஃபர்ஸ்ட் வெசல். 2வது டைப் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் நிர்தேஷாக். இப்போ வந்து நம்ம பார்க்கறது ஐஎன்எஸ் இக்ஷாக் அப்படின்றது. இப்போ அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் மலபார். இந்த எக்ஸசைஸ் மலபார் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குவாட் எக்ஸசைஸ். குவாட்னா என்ன? 4 பேர் சேர்ந்து. அப்ப 4 கண்ட்ரிஸ் வந்துட்டு இருக்காங்க. இது என்னென்ன 4 கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இன்னொன்னு யூஎஸ்ஏ. இந்த 4 கண்ட்ரி இருந்தாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து 4 கண்ட்ரி தான் இருந்தாங்கன்னு கேட்டா கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும்போது இது பைலேட்டரல் எக்ஸசைஸ். இந்தியாவும் யூஎஸும் மட்டும்தான் இருந்தாங்க. 1992ல இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்ப ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து இந்தியாவையும் யூஎஸ்ஐயும் 2 பேரும் பண்ற எக்ஸசைஸ், பைலேட்டரல் எக்ஸசைஸ். 2015ல என்ன ஆச்சு அப்படின்னா ஜப்பான் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. 2020ல என்ன ஆச்சு அப்படின்னா தூக்க கௌசிக் வந்தான்ற மாதிரி ஆஸ்திரேலியாவும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இப்போ எத்தனை கண்ட்ரி இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. இல்ல 4 ரஷ்யா ரஷ்யா அதுதான் இந்த போறதுக்கு பஸ் ஜப்பான் வருது. அதுக்கப்புறம் தான் ஆசியா 1992ல என்ன அப்படின்னா ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்மளும் யூஎஸ்ஏ வரும். அதுக்கப்புறம் 2015ல ஜப்பான் ஜாயின் பண்ணாங்க. 2020ல ஆஸ்திரேலியா ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இதுல என்ன அப்படின்னா 2023ல இந்த எக்ஸசைஸை யாரு ஹாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து 2 வருஷத்துக்கு வரும். 2023ல ஹோஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஆஸ்திரேலியா. அப்புறம் 2025ல யாரு ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணிருக்கோம் 2022.
இந்த எக்ஸசைஸ் எப்ப நடந்திருக்கு? 10 நவம்பர்ல இருந்து 18 நவம்பர், கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கிட்ட நடந்திருக்கு இந்த எக்ஸசைஸ். அப்போ இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்தியா சார்பா பங்கேற்றுக்கிட்ட அந்த ஷிப் என்ன? ஐஎன்எஸ் சயாத்ரீஸ் அப்படின்னு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஷிப் இந்தியா சார்பா பங்கேற்றுக்கிட்ட ஒரு ஷிப் ஐஎன்எஸ் நவம்பர்ல இருந்து 18 நவம்பர் 2022 இந்த டியூரேஷன்ல இது நம்ம சயாத்ரின்ற பேர் எங்கேயா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இது வந்துட்டு நேவல் எக்ஸசைஸ் நம்ம நாட்டோட மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து அவங்களோட அந்த கோஆபரேஷனை இது பண்றதுக்காக ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணணும். அப்புறம் கடல்ல வந்து வேற எதுவும் வந்துட்டு தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ற எக்ஸசைஸ். நம்ம பார்க்க போறது HNS ட்ரில். அது என்ன HNS ட்ரில்? ஹச் அப்படின்றதுக்கு வந்து ஹசாடஸ் அர்த்தம். ஹசாடஸ்னா என்ன? தீங்கு விளைவிக்கக்கூடியது, ஆபத்தானது. அனுடு N ஃபார் நக்சியஸ். நக்சியஸ் அப்படின்னா நச்சுத்தன்மை வாய்ந்த சப்ஸ்டன்ஸ். அப்போ ஆபத்தான மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த சப்ஸ்டன்ஸை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரில் வந்து பண்ணிருக்கு. அப்ப இந்த ட்ரில்ல யாரு பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவும் ஜப்பான். இது நேவி பண்ணாங்களா கோஸ்ட் கார்டு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கோஸ்ட் கார்டு. இந்தியன் கோஸ்ட் கார்டும் ஜப்பான் கோஸ்ட் கார்டும் சேர்ந்துதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா HNS அப்படின்னு சொல்லப்படுற இந்த ட்ரில்ல வந்து நடத்திருக்காங்க. இந்த ட்ரில் எங்க நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ட்ரில் வந்து மும்பைல நடப்பது. இந்த ட்ரில்லோட மெயினான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் கடல்ல கொட்டுவாங்க. அந்த மாதிரி கடல்ல கொட்டக்கூடாது. அப்படி கொட்டணும் அப்படின்னா கடல்ல வாழ்ற உயிரினங்களுக்கு ஆகும். அப்ப அந்த உயிரினங்களுக்கு மட்டும்தான் ஆபத்தானா கடலோட அந்த என்விரான்மெண்டே மாறும். ரெண்டாவது அந்த இதை தான் நம்ம சாப்பிடணும். இப்ப மீன் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுறோம். அப்ப நமக்கும் அது தீங்குதான். அது என்ன அப்படின்னா இன்டைரக்டா அப்படியே ஓவராலா வந்துட்டு இங்க அஃபெக்ட் பண்ணிட்டா. இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யாராவது கொட்டினாங்கன்னா அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த HNS அப்படின்னு இல்ல இந்தியன் கோஸ்ட் கார்டும் இன்னொரு கோஸ்ட் கார்டு யாரு? ஜப்பான் கோஸ்ட் கார்டும் சேர்ந்து நடத்தி கொடுத்திருக்காங்க. எங்க அப்படின்னா மும்பைல நடப்பிருமா. இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 17th Jan 2026. இப்பதான் அந்த ரீசெண்டா தான் நடந்தது. 17th Jan 2026. கொஞ்சம் ரீசெண்டா இருக்கிறது எக்ஸாம்ல கேட்க நிறைய சான்சஸ். இது என்ன அப்படின்னா இதுவும் இந்தியன் கோஸ்ட் கார்டை பத்தின ஒரு கண்டென்ட் தான். என்ன அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு சமுத்திர பிரதாப் அப்படின்னு சொல்லக்கூடும் ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல். நம்ம முன்னாடியே பார்த்தோம் நிறைய வெசல்ஸ் இருக்கு. அதுல இந்த டைப் இந்த சமுத்திர பிரதாப்ன்றது என்ன டைப் ஆஃப் வெசல் அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல். இந்த இதை வந்து காசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா உருவாக்கப்பட்ட முதல் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் அப்படின்றது வந்து இந்த சமுத்திர பிரதாப். அதனால இது கண்டிப்பா கேள்வி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இண்டிஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இண்டிஜீனியஸ் தான் என்ன அர்த்தம்? நம்மளே வந்து உருவாக்கு மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கினது போவோம். ஏன்னா வந்து நிறைய வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அதனால டாக்ஸ் மிச்ச விஷயங்கள் தான் காஸ்ட் வந்து அதிகம். சரி நம்மளாலே வந்து உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அந்த இதை குறைக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா எங்களாலேயும் பண்ண முடியும் மேக் இன் இந்தியா. இப்போ நிறைய இதெல்லாம் விஷன் 2047 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். அது ஏன் 2047 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அதுல இருந்து 100 வருஷத்தை கால்குலேட் பண்ணி விஷன் 47 இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுபடி என்ன அது ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? எங்ககிட்டயும் வந்து எஃபிஷியன்ட் இருக்கு. எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நாங்க இது பண்ணிப்போம். அது டிஃபரன்ஸா இருக்கலாம், சயின்டிபிக் சைடா இருக்கலாம், இல்ல மற்ற சைட்ஸ்ல வந்துட்டு இருக்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் இந்த சமுத்திர பிரதாப் இந்தியன் கோஸ்ட் கார்டு. அப்ப கொஸ்டின் இதுல இருந்து எப்படி கேட்கலாம்னா சமுத்திர பிரதாப்ன்றது வந்துட்டு யாரெல்லாம் பண்ணாங்க? DRDOவா இல்ல வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டா இந்தியன் நேவா? சமுத்திர அப்படின்னு நம்ம பார்க்கோமே அப்ப கடல் ரெண்டு எலிமினேட் பண்ணிடுவோம். எங்க மாட்டோம் அப்படின்னா ஒண்ணு நேவியா இல்லைன்னா வந்துட்டு கோஸ்ட் கார்டா. இது வந்து கோஸ்ட் கார்டு வந்து வெரி பெட்டர். இதுதான் என்ன நேவி நேவின்றது மொத்த அது ஃபுல்லா வந்து கோஸ்ட் கார்டு. GTA பத்தி இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் வந்து இந்தியாவே உருவாக்கப்பட்டது. இது எங்க பில்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா GSL அப்படின்னு தான் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். அப்ப இது எங்க இருக்கு? கோவால இருக்கு. அங்கதான் வந்துட்டு இதை உருவாக்கி இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு வெஹிக்கிள் வந்துட்டு இவங்க பெண்டிங்ல இருக்கு. அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து
இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 5th ஜனவரி 2026 தான் வந்து இந்த வெசலை வந்து கொண்டு வந்துருக்கு. இதுல நமக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, சரிப்பா இது இந்தியாவில் உருவாக்கப்படுதுன்னு நம்புறீங்க, இது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இண்டிஜினியஸ் கட்டர் இது அப்படின்னா வந்து கேட்பாங்க. நிறைய வந்து நம்ம 80க்கெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா 60% வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட பொருட்களை வச்சு உருவாக்குன வெசல் தான் என்ன அப்படின்னா இந்த சமுத்திர பிரபா. பொல்யூஷன் கண்ட்ரோல் இதுதான் மேஜரான இதோட கொண்டு வந்ததுக்கான காரணம். அது பொல்யூஷன் கண்ட்ரோல்ன்றது என்ன அப்படின்னா கடலை மாசுபடுத்தக்கூடாது. அது வந்து நீ எப்படினாலும் மாசுபடுத்தலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கடலை மாசுபடுத்துறது இதுதான் மெயினான. இது போக என்ன அப்படின்னா ஃபயர் ஃபைட்டிங், இது போர் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபயர் ஃபைட்டிங் பண்றதும் அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அது போக என்னன்னா மேரிடைம் சேஃப்டி, கடல் வணிகம் பண்றதுல அங்க யாராவது வந்து கொள்ளையர்கள் வந்து இவங்களை இருந்தாங்கன்னா கோஸ்ட் கார்டு தான் போய் அங்க இந்த இதை வந்து தடுப்பாங்க. அந்த இதையும் இந்த சமுத்திர பிரதா அப்படின்னு சொல்றப்ப இந்த வெசல் வந்து பார்ப்பாங்க. அது போக என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், அது வந்து நம்ம முன்னாடியே இதுலயே பார்த்தோம், பொல்யூஷன் கண்ட்ரோல். அப்ப என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷனும் அதுலயே சேர்ந்து இருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுலயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற இந்த சமுத்திர பரி. இதை கூட கொஸ்டினா கேட்கலாம், இந்தியன் கோஸ்ட் கார்டுலயே லார்ஜஸ்ட் வெசல் எது, அதோட பேர் சொல்லிருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். அதோட பேர் என்ன அப்படின்னா சமுத்திர பிரபா. ஓகே, கண்டென்ட் என்ன அப்படின்னா இதுவும் கோஸ்ட் கார்டு கொண்டு வரப்பட்டது. அது அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்ஷர், AKSHAR, லாஸ்ட் பேட்ரோல் வெசல். அப்ப நம்ம ஆல்ரெடி 100 கண்டென்ட் பார்த்துட்டோமா. என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இது இது என்ன வருது, இக்ஸாக்ல வந்து என்னென்ன டைப்ல பார்த்தோம். இக்ஸாக் என்ன டைப், சர்வே வெசல். அதுக்கப்புறம் வந்துட்டு சமுத்திரத்தோட என்ன டைப் ஆஃப் வெசல், பொல்யூஷன் கண்ட்ரோல். இப்ப பாக்குறது அக்ஷார், இது என்னன்னா ஃபாஸ்ட் பேட்ரோல். அதாவது அங்க கடலோரத்துல வந்து பேட்ரோல் போகும். இப்ப நார்மலா போலீஸ்ல வந்து இது வந்துட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டு தான். போலீஸ்லாம் வந்து நம்ம ஏரியா சைட்ல நைட்டு பேட்ரோல் வந்துட்டு வரும். அதே மாதிரி இதுவும் என்னன்னா ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். எங்க வந்து இந்த வெசலை பில் பண்ணாங்க அப்படின்னா இதுவும் கோவா ஷிப்யார்டு நினைக்கிறது தான் வந்து பில் பண்ணிட்டு மேக்சிமம் இந்த இந்திய கோஸ்ட் கார்டு கோவா இதுதான். அதுக்கு மும்பை ஐஎன்எஸ்லயும் வந்துட்டு கொச்சின்லயும் இது பண்ணுவாங்க, கோவாலையும் பண்ணுவாங்க. அது கொல்கட்டா வரீங்களா? கொல்கட்டா மும்பை டாக்கியார்டு இருக்கு, விசாகப்பட்டினம், அது பின்னாடி பார்ப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா இதை எங்க இப்ப கமிஷன் பண்ணாங்க அப்படின்னா காரைக்கால் எங்க இருக்கு, புதுச்சேரி. அப்ப புதுச்சேரியில தான் இந்த அக்ஷர் அப்படின்ற இந்த வெசலை வந்து கமிஷன் பண்ணிட்டு. இதுவும் எவ்வளவு பர்சன்டேஜ் இண்டிஜினியஸா உருவாக்கப்படுது, 60% வந்து இண்டிஜினியஸா உருவாக்கப்படுது. இதை மறந்துடாது. கடைசியா இதோட மெயினான மோட்டோ என்ன, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேரிடைம் ஜோன்ஸ் இருக்குல்ல, கடல் வாடகையோட அந்த இடத்த சர்வேலன்ஸ் பண்ணணும். அங்க வந்து எதுவும் வந்து தப்பு நடக்கக்கூடாது, எதுவும் வந்து அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த அக்ஷார் அப்படின்னு சொல்லக்கூட இந்த வெசல் வந்து கொண்டு வந்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் போகணும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பத்தி காட்டேன். அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன அப்படின்னா கொங்கன். நார்மலா இந்த கொங்கன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோஸ்டல்லாம் வந்துட்டு மொத்தம் 5 வகையான கோஸ்டல் லைன்ஸ் இருக்கு. நார்தன் சர்பாஸ், கோரமண்டல் கோஸ்ட், மலபார் கோஸ்ட், கொங்கன் கோஸ்ட், அதுக்கப்புறம் கனரா கோஸ்ட், இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. கொங்கன் வந்துட்டு மேல நம்ம வந்து கோரமண்டல், தமிழ்ல வந்து சோழமண்டலம், இங்கிலீஷ்ல வந்துட்டு கோரமண்டல், தமிழ்நாடு. எக்ஸசைஸ் கொங்கன் அப்படின்றது யார் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்தியன் நேவிக்கும் அதுக்கப்புறம் யூகே இருக்காங்களா யுனைடெட் கிங்டம், அவங்களோட ராயல் நேவி, இவங்க 2 பேர்த்துக்குன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்தப்படுச்சு. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட வெஸ்டர்ன் கோஸ்ட் இந்த சைடு. இப்ப இந்த சைடு என்ன ஏரியா வரும், அரேபியன் சீயா இல்ல பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி. அந்த சைட்ல தான் என்ன அப்படின்னா இந்த இது நடத்திருக்காங்க. இது வந்து அக்டோபர் 5 இருந்து அக்டோபர் 12 வரையே வந்து நடந்திருக்கு. 2025 அக்டோபர் 5 to அக்டோபர் 12 வரை நடத்திருக்காங்க. இது எத்தனை ஃபேஸா நடந்துச்சு கேட்பாங்க. இது மொத்தம் 2 ஃபேஸா வந்து நடத்திருக்காங்க. முதல் ஃபேஸ் வந்து எப்படின்னா சி ஃபேஸ் சொல்லுவாங்க, தண்ணியில வந்து கடப்போம். 2வது ஃபேஸ் என்ன அப்படின்னா ஹார்பர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இது 2 கடல் பார்த்துருப்போம், கொங்கன் பார்த்தோம். கொங்கன் வந்து என்ன அப்படின்னா நமக்கும் யாருக்கும் நடக்குது, யூகேக்கும் நடக்குது. இதுல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஃபேஸா நடக்குது, ஒண்ணு சி வந்து வாட்டர் கொடுக்க மாட்டாங்க, சி இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா ஹார்பர் ஃபேஸ். நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா
இந்தியன் கோஸ்ட் கார்டை பத்தினா ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா அட்டல் அப்படின்னு சொல்ல போறத ஒரு வெசலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் தான். இது ஒரு ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். இது எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கோவால லான்ச் பண்ணிருக்காங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 8 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் இருக்கு. அதுல வந்து இது வந்து 6வது ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். அப்படின்றது என்ன அப்படின்னா எத்தனாவது வெசல் இது என்ன டைப்பு ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் அப்படின்னு பார்க்க. இது எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கோவால தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 52 மீட்டர் லாங்காகவே 320 டன்ஸ் வந்துட்டு இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்துட்டு இருக்கு. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஹை ஸ்பீடு பேட்ரோல், வெறும் பேட்ரோல் கிடையாது, ஹை ஸ்பீடு பேட்ரோலுக்காக. ரெண்டாவது வந்து ஐலாண்ட் ப்ரொடக்ஷன், அந்த இது வந்து சந்தையில இந்த ஹை ஸ்பீடு பேட்ரோல். இன்னொன்று வந்து ஐலாண்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு சர்வைலன்ஸ் பண்ணும். அடுத்து பார்க்க என்னன்னா இதுவும் இந்தியன் கோஸ்ட் கார்டை பத்தினாங்க. இதுல வந்து என்னன்னா நம்ம 6th என்ன பார்ப்போம், நான் கேட்கறது 6th வெசல் பார்த்தோமா. இப்ப 7th and 8th ரெண்டும் பார்க்க. 7th வெஹிக்கிள் பேர் என்ன, அஜித். அஜித். 8th வெசல் 8th வெசல் பேர் என்ன, அப்ரஜித். 2 வெசல் வந்துட்டு உங்க இதோட 8 வெசல் போச்சா. ஒன்னு அஜித், இன்னொன்னு வந்து அப்ரஜித். இது ரெண்டுமே யார் இது பண்ணாங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து கொண்டு வந்தது. இதோட நார்மல் அந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 52 மீட்டர்ஸ் வந்து இருக்கு, 320 டன்ஸ். சேமஸ் என்ன அப்படின்னா அட்டல் மணி. இது அது போக என்ன விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஆன்டி ஸ்மக்லிங். ஒரு சில விஷயங்களை வந்து சட்டத்துக்கு எதிராக வந்து திருடி ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு. இந்த அயன் படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வைரம், தங்கம், பிஸ்கட் இதெல்லாம் வந்து ஸ்மகிள் பண்ணி கொண்டு வரும். அது வந்து ஏர்ல வந்துட்டு வருவாங்கல்ல. இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு வாட்டர்ல அந்த மாதிரி ஆன்டி ஸ்மக்லிங்க வந்து தடுக்கிறது. அதுக்கப்புறம் ஆன்டி பைரசி. பைரசின்னா பழக்கொள்ளை. ஆன்டி பைரசி. அது சிம்பிளா சொல்றா ஜாக்ஸ். அப்புறம் இதுல வேற என்ன இருக்குன்னா நார்மலா இது வந்து பேட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மிச்ச கண்டக்ட் எல்லாமே நம்ம ஒரே பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுல எக்ஸ்ட்ரா இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னுட்டு கப்பல் வந்து இந்த எக்கனாமிக் ஜோன்ஸ் தான் வந்துட்டு இந்த கப்பல் அந்த எக்கனாமிக் ஜோன்ஸே வந்து இது பாதுகாக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து இதுல வந்து எக்ஸ்ட்ரா. அப்ப நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டுல இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு. கடைசியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் நேவியோட ஃபர்ஸ்ட் குவாட்ரான் ட்ரைனிங். இந்த குவாட்ரான் ட்ரைனிங் அப்படின்னா என்ன சொல்றத பத்தி பார்க்கணும். இது வந்து ஐஎன்எஸ் சார்பா வந்து 3 வெசல் வந்து பங்கேற்று இந்தியன் கோஸ்ட் கார்டு சார்பா வந்து ஒரு வெசல் வந்து ஐஎன்எஸ் இருக்குல்ல, ஐஎன்எஸ்ல இருந்து 3 வெசல் இதுல பங்கேற்று. என்னென்ன அப்படின்னா ட்ரை அப்படின்னு சொல்லப்படுற வெசல். நம்ம இந்திய நாட்டுலயே வந்து இது பண்ணுவோம். 3 நேவி, அதாவது இந்தியன் நேவிஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரன் தூக்குறோம். 3 ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐஎன்எஸ் ட்ரை, சிஆர்ஐ ஐஎன்எஸ் ட்ரை. அடுத்த ஐஎன்எஸ் என்னன்னா ஸ்வதுல், SHARDUL அப்படின்னு சொல்றேன், ஸ்வதுல். 3வது என்ன அப்படின்னா சுஜார்த்தா. இதுதான் வந்து ஐஎன்எஸ் சைட்ல இருந்து பார்ட்டிசிபேட். இன்னொன்னு வந்து நம்ம கோஸ்ட் கார்டுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்ல, அது என்ன அப்படின்னா சாரதி. இன்னும் 4 பார்த்தாச்சு. ஆனா குவாடுல 3 வந்து ஐஎன்எஸ்ல இருந்து, 1 வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டுல இருந்து வந்திருக்கு. அந்த குவாடுல வந்துட்டு என்ன அப்படின்னா இது எப்ப நடந்துச்சுங்க கேட்பா. இது வந்து ரீசெண்டா தான் 23rd January 2026. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துட்டு. இது எங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தோனேஷியா சைடு, இதுல தெலுங்கானா அப்படின்னு அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்காகவும், அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சு, அது போக என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஸ்போர்ட் மீட்லாம் வந்து இதுல நமக்கு இருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்ல, நமக்கு ஸ்கூலு காலேஜெல்லாம் இருக்கும். வெளியில போய் சில மேட்சஸ் எல்லாம் விளாடுவோம். ஒரு சில மேட்சஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம காலேஜ் உள்ளே டிபார்ட்மெண்ட் வைஸா தெரிஞ்சோ இல்ல வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளேயே சும்மா வந்து ஃப்ரெண்ட்லியா 4 டீம் வந்துடணும் விளாடுவோம். அதனாடி ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு ஸ்போர்ட் மீட்லாம் வந்து நடக்கும். இதுல வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஆனா மகாசாகா இன்னொரு அந்த மகாசாலா சொல்றீங்க இதுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். மியூச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் growth across the region அப்படின்றத என்ன அப்படின்னா அந்த மகாசாலோட ஃபுல் ஃபார்ம் சொல்றேன். மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் growth across the region அப்படின்றது என்னன்னா நம்ம நாடும்
நம்ம பக்கத்துல இருக்க நாடும் இப்ப நம்ம இது மாலிஸ் கூட கூட இந்த மகாசாகர் நம்ம நாடும் சரி அவங்க நாடும் சரி எக்கனாமிக் வைஸ்ல growth ஆகிறதும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி அட்வான்ஸ்மெண்ட்லயும் சரி, நம்ம தான் வந்து ஒன்னா சேர்ந்து வளரணும் அப்படின்றத இந்த மகாசாகரோட ஒரு மெயினான விஷயம். இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் அதெல்லாம் பத்தி பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் வந்து முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பார்க்கணும். அதுதான் என்ன அப்படின்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ASWSWC அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம் அப்படி சொல்லுவாங்க.